டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜூன் 1ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? ஜூன் 1ஆம் தேதி எத்தனை மணிக்கு எங்கு இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது மக்களவை தேர்தல் 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நிறைவடைகிறது. அதனுக்கு பிறகு அந்த மாலையே இவர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்குகிறது. தொடர்ந்து 4 நாட்கள் டெல்லியில் நடைபெறும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினும், அதேபோல் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், பீகார் துணை முதல்வராக முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கான காரணம், இந்த 1ஆம் தேதி முடிவுகளுக்கு பிறகு அடுத்த கட்டத்தில் இவர்கள் வெற்றி பெறும் பொழுது ஆட்சி அமைப்பதும், அமைச்சரவைகள் முடிவு செய்வதும், பிரதமர் யார் என்பது முடிவு செய்வதும் குறித்து இவர்கள் இந்த 4 நாள் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிப்பார்கள் என தகவல் வெளியாகிறது. தோற்கும் பட்சத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இவர் எதிர்கட்சிகளாக எப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வார்கள். அதே போல் 7 கட்டங்களாக முடிவுகள் எவ்வாறு வந்திருக்கிறது என்பது குறித்தும், பல்வேறு மாநிலங்களில் எந்தெந்த முடிவுகள் பிரதிபலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும் இந்த 4 நாள் கூட்டத்தில் முடிவு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஜூன் 2ஆம் தேதியுடன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் முடிவடைகிறது. அவரும் இந்த 2 நாள் கூட்டத்தில் 4 நாள் கூட்டத்தில் 2 நாள் பங்கேற்பார் எனவும் கூறப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.